ஹாய் காய்ஸ், எல்லோரும் குட் மார்னிங். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா என்ன 7 o'clock ஆயிடுச்சு. இப்போ தான் எழுந்திரிச்சிருக்கோம். உகன்கிட்டே எழுந்திரிச்சிட்டான். குட் மார்னிங் சொல்லு எல்லாருக்கும். உகன் குட் மார்னிங் சொல்லுமா, சொல்லு குட் மார்னிங் சொல்லு. நானும் உகன் குட்டி எழுந்திரிச்சிட்டோம். பாப்பா மட்டும் தூங்கிட்டு இருக்கா. காலையில் அடிக்கிற காற்று பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் ஜன்னல்லாம் நல்லா ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ வீட்டுக்குள்ளே அந்த காற்று வரும். ஸோ நான் ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வீடு எப்படி இருக்குன்னு. ஏன்னா நைட்டு நல்லா விளையாண்டுட்டு ஜாமான் எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு அப்படியே டயரில் தூங்கிட்டாங்க. பெட்டை பாருங்கள் எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு. நாங்கள் மோஸ்ட்லி பெட்டில் படுக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம பெட்டை க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் நல்லா ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு தலைக்கு ஒரு பேண்ட் போட்டுக்கலான்னு போட்டுட்ருக்கேன். நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் பில்டிங், நம்ம சொந்த வீடு கிடையாது. ஸோ பார்த்திங்கன்னா பில்டிங் ரொம்ப வருஷம் ஆச்சு. அதனால் ரொம்ப சுமாராக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த வீட்டில் இருந்திருக்காங்க. அதனால் ரொம்ப நீட்டாலாம் இருக்காது, ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்குற எல்லோரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம நிரந்தரமாக ஒரு வீட்டில் இருக்கோம் அப்படின்னா அந்த வீட்டை நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும். ஏன்னா காசு போடுறது வேல்யூபிளாக இருக்கணும். இப்போ நம்ம அடுத்தடுத்து மாறிட்டே இருப்போம். எங்கள் வீட்டுக்கார் பார்க்குற வேலை அப்படி அதெல்லாம் அடிக்கடி நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்துகிட்டே இருக்கும். அப்படிங்கிறப்போ நம்ம போகிற இடத்துலலாம் டெக்கரேட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு சேலரியும் கிடையாது. இருக்கிறத வச்சு தான் வாழணும். அப்படின்றதுனால பில்டிங் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா வெளியில் ரெண்ட்டுக்கு போனோம் அப்படின்னா 5,000 குறைஞ்சி இந்த ஊரில் ரெண்ட்டுக்கெலாம் கிடையாது. இந்த வீட் கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸாக இருந்தாலுமே எங்களுக்குமே இங்கே சேலரியில் ரெண்ட் பிடிச்சிருவாங்க. ஒரு 2,000 சம்திங் தான் வரும். அப்படின்றப்போ நமக்கு எது ஈஸியோ அதில் தான் நம்ம போகணும். அப்படின்றனால நாங்கள் கவர்மெண்ட் பில்டிங் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அவங்களும் குட்டீஸ்லாம் இருந்திருப்பாங்க. அதனால் சோவரில் எழுதியிருக்கிறது இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். பட் நீங்கள் வீடியோ பார்க்குற உங்களுக்கு பார்க்குறதுக்கு அசிங்கமாக தெரியலாம், இவங்க என்ன வீடு இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்கன்னா 3 years நம்ம அங்கே இருக்கலாம். நான் கொரோனா டைமில் தான் உகனை கன்சீவ் ஆனேன். அதனால் நான் அம்மா வீட்டில் இருந்துட்டு இங்கே வரல. அதிலே எனக்கு 1.5 வருஷம் போயிடுச்சு. நான் இப்போ இங்கே 1 year தான் ஆகுது. இன்னும் எங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே 8 months 9 months தான் இங்கே இருக்குது. அடுத்த ஊருக்கு மாற்றிடுவாங்க. அதனால தான் நான் இந்த வீடு கொஞ்சம் கூட நான் எந்த விதமான டெக்கரேஷனுமே பண்ணல. இதுக்கு முன்னாடி இருந்த குவார்ட்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அங்கே 3 yearsனால கொஞ்சம் வீடை நீட்டாக்கிறதுக்கு என்ன முடியுமோ அதெல்லாம் பண்ணேன். பட் நான் இங்கே வந்ததே ஒரு 1.5 வருஷம் கழிச்சு தான் வந்ததுனால இருக்கிறது ஒரு 1.5 வருஷம் தான்ன்றனால காசை வேஸ்ட் ஆக்க வேண்டாம் அப்படின்றனால நான் எதுவும் பண்ணல. இப்போ பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பெட்டை நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். பெட்டில் பார்த்திங்கன்னா நானும் தம்பி பாப்பாலாம் படுக்க மாட்டோம். அவங்க அப்பா மட்டும் தான் படுத்துப்பாங்க. ஏன்னா இது டபுள் காட் பெட்டு தான். ஸோ நம்ம 4 பேரும் படுக்க முடியாது. நாங்கள் 3 பேரும் தரையில் படுத்துப்போம். அவங்க அப்பா மட்டும் தான் பெட்டில் படுப்பாங்க. பாவம் அவங்க தான் வேலைக்கு போகிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பெட்டு. அதனால் குழந்தைங்க பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சதும் விளையாடுறதுனால அப்படியே பெட்டெல்லாம் கொஞ்சம் நாஸ்தி பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிட்டேன். இதில் பெட்டு மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம பெட்ஷீட் விரிப்போம் இல்லையா, அது குழந்தைங்க விளையாடும் போது அப்படியே கலைஞ்சிட்டே இருக்கும். அந்த மாதிரி கலையாமல் இருக்கிறதுக்கு எல்லா சைடும் பார்த்திங்கன்னா பின் குத்தி வச்சிட்டிங்கன்னா நம்ம எப்படி நல்லா நீட்டாக விரிச்சிருக்கோமோ அந்த மாதிரியே இருக்கும். பாருங்கள், நான் எல்லா பக்கமுமே பின் குத்திருப்பேன். இந்த பக்கம் ஒரு 3 பின்னு குத்திருப்பேன், அந்த பக்கம் ஒரு 3 பின். இந்த மாதிரி மொத்தம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு 10 பின் அளவுக்கு குத்தி வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் நான் குழந்தைங்க நம்ம எவ்வளோ ஏறி உட்காந்து இது பண்ணாலும் பெட்ஷீட் கலையாமல் இருக்கும். அப்படி கலைஞ்சிட்டே இருந்தால் அடிக்கடி நம்ம அதை சரி பண்ணுற மாதிரியே இருக்கும்.
ஸோ அதனால் இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாதவங்க இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சதுமே நான் வந்து அழுக்கு ட்ரெஸ்லாம் வந்து எங்கெல்லாம் கிடக்குதோ அதெல்லாம் வந்து எடுத்து இந்த மாதிரி வந்து போட்டு வச்சுருவேன். இந்த மாதிரி ஒரு பேஸ்கட் வந்து வாங்கிட்டிங்கன்னா அழுக்கு துணியை வந்து கலட்டுற அதே டைமில் வந்து அப்படியே அதை போட்டிங்கன்னா நமக்கு துவைக்கிறப்ப எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்தா இந்த சிங்க் பாருங்கள் எவ்வளோ வந்து மோசமாக இருக்குன்னு. ஏன்னா பாப்பா தம்பி நல்லா மணலில் விளையாடிட்டு வந்துட்டு அடிக்கடி இதில் கை கழுவுறன்னு அந்த மணல் எடுத்துகிட்டு வந்து கொட்டுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் அந்த சிங்க் வந்து கொஞ்சம் அடிக்கடி க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சிங்க்கெல்லாம் வந்து நான் க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவேன்னா இதுக்கு தனியாக வந்து எந்த விதமான லிக்விடுமே நான் வந்து வாங்கிக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு தண்ணியை வச்சு இந்த மாதிரி சிங்க் வந்து நல்லா வந்து ஃபுல்லாக வந்து நனைச்சிக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரெஸ்ஸு துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற வாஷிங் பவுடர் இருக்கு இல்லையா, அந்த பவுடர் தான் நான் யூஸ் பண்ணி வந்து இந்த சிங்க்கே வந்து க்ளீன் பண்ணுவேன். இது பார்த்திங்கன்னா ஆயில் ஊற்றுற கண்டெய்னர் வந்து வேஸ்ட்டாக இருந்துச்சு, அதனால் இது பவுடர் போட்டு வச்சுட்டேன். இதில் போட்டு வைக்கிறதுனால எனக்கு என்ன யூஸ்னால் நான் வந்து அடிக்கடி ஓப்பன் பண்ணி எடுக்க மாட்டேன். அந்த ஆயில் ஊற்றுற அந்த ஓட்டை இருக்கு இல்லையா, அது வழியாகவே வந்து நான் வந்து தட்டிக்கவே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த பவுடரை வந்து ஃபுல்லாக சிங்க்கு ஃபுல்லாக வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டீலில் இருக்கக்கூடிய ஸ்க்ரப்பர் வந்து எடுத்துக்கோங்க. அதை வச்சுட்டு லைட்டாக வந்து எல்லா இடத்துலையும் பவுடர் வந்து படுற மாதிரி வந்து தேய்ச்சிக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் தேய்க்க தேவையில்லைங்க. லைட்டாக எல்லா பிளேஸ்லேயுமே வந்து அந்த வாஷிங் பவுடர் வந்து உட்காரணும். அந்தளவுக்கு வந்து நல்லா தேய்ச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து ஊற வச்சுக்கலாம். இந்த பைப்பில் ஓரத்துலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கரை பிடிக்கும். ஏன்னா அவங்க வந்து அந்த மண்ணில் விளையாண்டுட்டு அப்படியே அந்த கையோடு வந்து திறக்க பூட்டு அப்படிமா இருப்பாங்க. ஏன்னா ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஊறட்டும். ரொம்ப அதிக நேரம் தேவையில்லை, ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஊறினா போதும். ஊறினதுக்கப்புறமா நம்ம அப்புறம் வந்து இதை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். சவுண்டா சொல்லு. நீங்கள் வந்து எப்போ வந்து ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் இந்த மாதிரி வேலை பார்க்கலாம். என்னென்னா வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வேண்டுருவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து இல்லாத பொருளை அந்த பாட்டில் வந்து போட்டு வச்சிட்டோன்னா நமக்கு டக்குன்னு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம அந்த டைமில் தான் நமக்கு ஞாபகம் வந்து எடுத்தோம் அப்படின்னா டைம் தான் நமக்கு வேஸ்ட் ஆகும். அதனால் நீங்கள் ஃப்ரீ டைமில் வந்து இந்த மாதிரி கிராசரிலாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அந்தந்த பாக்ஸில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. நான் எப்போவுமே அப்படி தான் பாட்டில் தீர அந்த திங்ஸை எடுத்து போட்டுகிட்டே இருப்பேன். இது பார்த்திங்கன்னா வடைப்பருப்பை மட்டும் நான் வந்து பாக்ஸில் போடாமல் அந்த கவரோடய வச்சிடுறேன். ஏன்னா என்கிட்ட 2 கடையில் வாங்கினேன் 2 விதமான வடைப்பருப்பு இருக்குது. 2டையும் மிக்ஸ் பண்ண வேணாங்கிறதுக்காக வந்து ஒரே பாட்டிலில் 2டையும் போட்டு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு தேவைன்றப்போ வந்து எடுத்துக்கலாம். எதெல்லாம் வந்து அடிக்கடி எடுப்போமோ அதை வந்து முன்னாடி வந்து வச்சுக்கணும். பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, இது வந்து பனங்கல்கண்டு, இது வந்து மல்லி பவுடர், இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் அதிகமாக எடுப்பேன். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற பார்த்திங்கன்னா சட்னிக்கு பொரிகடலை இந்த மாதிரி எடுப்பேன். அதெல்லாம் அடுத்தடுத்து வந்து வச்சுருப்பேன். எடுத்துகிட்டு அதே பிளேஸில் வந்து நம்ம செட் பண்ணிடணும். இங்கே பார்த்திங்கன்னா ஊறுகாய் பாட்டில் இருக்கும், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள்லாம் இதெல்லாம் அடிக்கடி எடுக்கிறதுனால இது குழந்தைங்களுக்கே ஏறி எடுத்தோம் அப்படின்னா எட்டணுங்கிறதுக்காக ஜாம் பாட்டில் வந்து இங்கே வந்து வச்சுருக்கேன். இந்த ஜாம் பாட்டில் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு போட்டு வச்சுருக்கேன், உப்பு அண்டு ஹார்லிக்ஸ். இந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் நல்லா நீட்டாக அடுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான டயத்தில் டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அதுக்காக தான் காலையில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து மேகி வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அவங்க வந்து தினமுலாம் நான் கொடுக்க மாட்டேன், எப்போவாவது மட்டும்தான். இன்றைக்கி லீவுன்றனால கொடுக்குறேன். நேற்று வச்ச சிக்கன் குழம்பு கொஞ்சம் இருக்குது, எனக்கு வந்து தோசை வித் சிக்கன் குழம்பு. 2 பேருக்குமே பார்த்திங்கன்னா மேகி வந்து ரெடி. மேகினா மட்டும் நீயே சாப்பிட்டுப்பா, அப்படி தானப்பா? சுடுதாம்மா, ஆறட்டும். மெதுவா சுடுது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடு. இப்போ ஒரு 5 நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா ஊற வச்சுருக்கேன். ரொம்பலாம் வந்து ஊற வைக்க தேவையில்ல, 5 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். இப்போ இதை வந்து நல்லா வச்சுட்டு நல்லா நீங்கள் தேய்ச்சாலே போதும். இந்த மாதிரி பைப் மேலேயும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தேய்ச்சிக்கோங்க.
நல்லா வந்து தேய்ச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம தண்ணியை ஊற்றி வந்து நல்லா வாஷ் பண்ணிக்க போகிறோம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். நல்லா சிங்க் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதை நீங்களே வந்து பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த சிங்கை பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ அழுக்காக இருந்துச்சு. இதுக்கெலாம் இது ஸ்பெஷலாக எந்த விதமான பொடியுமே நம்ம வாங்க தேவையில்ல, எந்த லிக்யூடும் நம்ம வந்து வாங்க தேவையில்ல. நம்ம வீட்டில் இருக்கிற துணி துவைக்கிற பொடி இருந்தாலே போதும். இந்த மாதிரி சிங்க்கெல்லாம் கழுவுனீங்க அப்படின்னா லாஸ்ட்டை வந்து நல்லா ஹேண்ட் வாஷ் போட்டு நல்லா வந்து கையை வந்து கழுவிக்கோங்க. சிங்க் வந்து நல்லா க்ளீனாக பளபளன்றிருக்கு, பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி சிங்க்கை வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். குட்டி என்ன எப்படி சாப்பிட்ற? நான் தான் ஊட்டி கைட்ட வச்சு ஊட்டி கைட்ட வச்சு வாயிலே வச்சு. நீ இன்னும் சாப்பிடவே ஆரம்பிக்கல. மேகின்னு கேட்பேன், ஆனால் சாப்பிடவே ஆரம்பிக்கல. காலை சாப்பாடெலாம் முடித்து வீடு பெருக்கி பாத்திரம்லாம் விளக்கி வச்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா 11:30 ஆச்சு டைம் வந்து. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி நம்ம வந்து மதிய லஞ்ச் வந்து ரெடி பண்ண போகிறோம். இன்றைக்கி மதிய லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி பருப்பு உருண்டை குழம்பு வந்து பண்ண போகிறேன். அதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து வீடியோவை காட்ட போகிறேன். ஏன்னா நம்மளோட சேனலில் வந்து இந்த குழம்பு இது வரைக்கும் நான் போடவே இல்லை. ஏன்னா நானே வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் பண்ணுறேன். ஸோ நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். உருண்டை குழம்பு பண்ணுறதுக்கு நல்லா கொஞ்சம் நிறைய வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. சரியா? எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு 2 வத்தல் கிள்ளி போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயத்தை நல்லா தட்டி வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா சின்ன பூண்டு இருக்கு இல்லையா, அது ஒரு 10 எடுத்துக்கோங்க. 10 எடுத்து நல்லா ஒன்றரை தட்டிட்டு அதே இந்த டைமில் வந்து சேர்த்துக்கோங்க. நல்ல ஃப்ளேவர் வந்து நல்லா கம்மன்னு இருக்கும். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கி வரணும். இப்போ நான் வந்து கடலைப்பருப்பு வந்து காலையிலே வந்து ஊற வச்சுட்டேன். கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனுக்கு வந்து சோம்பு ஒரு கொஞ்சமாக வத்தல் மட்டும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 6 மணிக்கு ஊற வச்சேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் ஆகிட்டு நல்லா ஓடிட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு நம்ம வந்து நல்லா கொரன்னு வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம வந்து பருப்பு வடைக்கெல்லாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி இப்போ சுத்தமாக தண்ணியே இல்லாமல் வடிகட்டிட்டு ஜாரில் வந்து சேர்த்துக்கோங்க. பாருங்க, ஜாரில் நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம், ரொம்ப மையாக வந்து அரைச்சிடாதீங்க. நல்லா அரைச்சாச்சு பாருங்க. நான் வந்து எல்லாமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம எடுத்துருக்க பருப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 8 வரைக்கும் அந்த உருண்டை வந்து வரும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பருப்பை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு கடையில் போட்டு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் விட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிட்டு அப்புறம் உருண்டை பிடிச்சி போடுவாங்க. அப்புறம் சில பேர் பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா வேக வச்சு போடுவாங்க. இன்றைக்கி நான் அப்படிலாம் பண்ண போகிறதில்ல. ரொம்ப மையாக இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கொரன்னு அரைச்சி வந்து எடுத்துக்கோங்க. குழம்புல உப்பு சேர்ப்போம். ஸோ அதெல்லாம் லைட்டாக இந்த உருண்டைக்கு மட்டும் தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு வந்து எல்லா மாவுலேயும் வந்து நல்லா இறங்கணும். இந்த உருண்டையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெங்காயம், பெருங்காயத்தூள், மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்து வந்து நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி எதுவுமே சேர்க்கலை. வத்தலும் அந்த சோம்பு அந்த ஃப்ளேவர் மட்டும்தாங்க, நான் வேறு எதுவுமே சேர்க்கலை. நீங்கள் வடைக்கு போடுற மாதிரி எல்லாமே சேர்த்து கூட நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ எல்லா மாவையும் நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். நான் வந்து குழம்பு வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஃபைனலாக தான் அந்த உருண்டை வந்து ஆட் பண்ணுவேன். நீங்கள் சம்டைம்ஸ் வந்து கலண்டுருமோன்னுலாம் ஃபீல் இருக்கும், கண்டிப்பாக வந்து கலராது. நீங்கள் வந்து நல்லா தண்ணி இல்லாமல் அரைச்சிட்டாலே போதும், உருண்டை வந்து கலண்டு வராது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சிட்டோம். நான் சொன்ன மாதிரி பாருங்கள், மொத்தம் 8 உருண்டை வந்து வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கியாச்சு. இது வந்து நம்ம தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்து நல்லா கலரிட்டு லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா தக்காளி வந்து ஈஸியாக வந்து நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக நல்லா மசஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து மசாலா வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மல்லி பவுடர் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேங்க. அப்படி இல்லாதவங்க தனி மல்லி பவுடர் இருக்கு இல்லையா, அது ஒரு 2 ஸ்பூனும், ஜீரக பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூன், மிளகாய் தூள் வந்து காரத்துக்கு ஏற்ப வந்து சேர்த்துக்கோங்க.
இது கூடவே நான் வந்து மிளகாய்த்தூளும் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் வந்து தீர்ந்துருச்சு, அதனால் கடையில் தான் வாங்கியிருக்கேன். கடைப்பொடினால கொஞ்சம் காரமாக தான் இருக்கும், அதனால் ரொம்ப கம்மியாக வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா நாங்கள் காரம் வந்து அதிகமாக சேர்க்க மாட்டோம். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போது மசாலாலாம் சேர்த்துட்டு இந்த தக்காளி வெங்காயத்து கூட ஒரு 1 செகண்ட் வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வந்து தண்ணி எதுவுமே ஊற்றாமல் எண்ணெயிலே இந்த மசாலா வதங்குறப்போ குழம்பு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்கும். இப்போ வந்து புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன், புளி வந்து சேர்த்துக்கலாம். புளி வந்து ரொம்ப சேர்க்க வேண்டாம், ரொம்ப மைல்டாக வந்து சேர்த்துக்கோங்க. புளியை சேர்த்துட்டு அந்த மசாலா கூட நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசனை, புளி பச்சை வாசனை வந்து போகணும், அது வரைக்கும் லைட்டாக வந்து கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இந்த உருண்டை குழம்புக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. உருண்டை குழம்பை பொறுத்த வரைக்கும் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம வந்து உருண்டையெல்லாம் போட்டதுக்கப்புறமா குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா திக்காயிடும். இப்போ வந்து மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஆல்ரெடி அந்த உருண்டையிலே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. தேவைன்னா நம்ம வந்து ஃபைனலாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சு அடுப்பை வந்து சிம்மில் வச்சிட்டிங்கன்னா அது நல்லா கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து பிரிஞ்சு வரும். அந்த டைமில் வந்து உருண்டையை வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதித்து அந்த ஓரங்களில் எண்ணெய் வந்து பிரிய ஆரம்பிச்சிருக்கு பார்த்திங்களா. இந்த டைமில் வந்து நம்ம வந்து உருண்டையை வந்து சேர்த்துப்போம். உருண்டை வந்து நல்லா மெதுவாக போடுங்க, ஸ்பீடாக போட்டிங்கன்னா அப்புறம் உடஞ்சிரும், அப்புறம் அது அப்படியே குழம்புல வந்து கரைஞ்சி போயிடும். இப்போது உருண்டை போட்டாச்சு. போட்டோடனே கரண்டி எதுவும் யூஸ் பண்ணாதீங்க, ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் வந்து லைட்டாக வெந்ததுக்கப்புறமா மறுபக்கம் அப்படியே வந்து நம்மளை லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உருண்டை குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே. இந்த டைமில் ஃபைனலாக பார்த்திங்கன்னா தேங்காய் பூ இருக்கு இல்லையா, அதை வந்து அப்படியே ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்து அப்படியே மேலே வந்து அப்படியே வந்து தூவி விடுங்க. இதுக்கு நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றுறோட இந்த மாதிரி பூ போட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படியே வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டுட்டு கரண்டி எதுவும் மிக்ஸ் பண்ணாதீங்க. அப்படியே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு நீங்கள் எப்போ சாப்பிட்றீங்களோ அப்போ எடுத்து பரிமாறினீங்கன்னா செம்மையாக இருக்கும். நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்குலாம் இந்த குழம்பு வந்து ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா நான்வெஜ்ஜை விட இந்த உருண்டை குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீடு ஏன் ரொம்ப சைலண்டாக இருக்குன்னா, உகன் குட்டி வந்து தூங்கிட்டு இருக்கான். ரொம்ப சைலண்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவன் தூங்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். உருண்டை குழம்புக்கு பார்த்திங்கன்னா சைடிஷ் வந்து இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுற ஐட்டம் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் நம்மளோட வீட்டில் உருண்டை குழம்பு, முட்டை அவிச்சது, அப்புறம் பொட்டேட்டோ சிப்ஸ், இவ்வளோதான். இதுதான், ஆனால் ஒரு ஒரு சூப்பரான காம்பினேஷனுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உகன் குட்டி பார்த்திங்கன்னா இப்போ வந்து விளையாண்டுட்ருக்கான். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் ஆயிடுச்சு, ஸோ வெளில வந்து விளையாண்டுட்ருக்காரு. பூனைக்குட்டி பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் வந்து ஒரு 3 பூனைக்குட்டி இருக்குது. அதாவது 2 பெரிய பூனை, ஒரு குட்டி பூனை, அதாவது மம்மி டேடி குழந்த 3 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம தான் வந்து சாப்பாடு போட்டு பார்த்துக்குறோம். அப்புறம் ஒரு நாய்க்குட்டி இருக்குது, நாங்களும் போடுவோம், இந்த குவார்ட்டர்ஸில் இருக்கிற மற்றவங்களும் போடுவாங்க. ஆனால் என்கிட்ட வந்து என்னோடய வீட்டில் வாண்டடாக வந்து நின்று கேட்கும். அது வந்து கூப்பிட்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, அம்மா அம்மான்னு கூப்பிட்ற மாதிரியே இருக்கும், பார்க்க ரொம்ப பாவமாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு கை அளவுக்கு அரிசி வந்து நாய்க்குட்டிக்கும் இந்த பூனைங்களுக்கும் சேர்த்தே தான் நான் வந்து சமைப்பேன். மேக்ஸிமம் 3 டைம்ஸ் வந்து போட்டுருவேன். இடையில நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி இடையிலையும் கேட்டுச்சு அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் ஏதாவது எடுத்து வந்து போடுவேன். ஏன்னா இது வந்து எங்கேயுமே போகாது, ரொம்ப பாவம், இங்கேயே தான் இருக்கும். இப்போ வந்து பால் சாதம் வந்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து தயிர் பால் தான் பூனைக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் மேக்ஸிமம் வந்து இவங்களுக்கு பால் அண்ட் தயிர் மிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து வைப்பேன். நான் சொன்னேன்ல குட்டி பூனை பாருங்கள், நம்மளை பார்த்தாலே அது வந்து ரொம்ப பயப்படும். ஏன்னா அது இப்போ தான் பிறந்திருக்கு, ரொம்ப குட்டின்றதுனால நம்ம பார்த்தாலே ரொம்ப பயந்து ஓடும். அதுவும் சாப்பிட்றதுக்கு வந்துருச்சு பாருங்கள். அந்த பக்கம் பாருங்கள், மணி வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கான் சாப்பிட்றதுக்காக. நம்ம இல்லை அப்படின்னா அவன் வந்து இப்போ பூனைக்குட்டியெல்லாம் விரட்டி விட்டு அவன் வந்து சாப்பிட்ருவான். அதனால் நம்ம வந்து சாப்பாடு வச்சோம் அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணிட்டே இருக்கிறோம்.
நைட் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்க டயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குட்டியை வந்து பாம்பு வந்து வந்துச்சு. பட் நான் வந்து அதை அடிக்கலை, ஏன்னா ரொம்ப குட்டியாக இருந்ததுனால அடிக்கலை. இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா காட்டுப்பகுதி தான், அதனால் வந்து இங்கே வந்து நிறைய பாம்பு வந்து இருக்கும். எனக்கு பாம்புனா ரொம்ப பயம். பட் இங்கே வந்ததில்ல, அவ்வளோ பாம்பு பார்த்து பார்த்து இப்போ பாம்புக்கு மேலே கொஞ்சம் பயம் வந்து போயிருக்கு. ஏன்னா ஒருத்தவங்களோட ஜன்னலில் ஏறி வீட்டுக்குள்ளேயே வந்து பாம்பு வந்துட்டு, ஸோ கொஞ்சம் பயமாக தான் இருக்கும்.